சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் சென்னை பல்லவன் எதிரே உள்ள காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அமைச்சர் பெருமக்கள் வரவேற்று சிறப்பு செய்கிறார்கள். அறிமொழியால் தமிழகத்தை உயர்த்தியவர், எளிமையால் அரசியலுக்கு இலக்கணம் எழுதியவர், அதிகாரத்தை அல்ல மக்களின் அன்பை செல்வமாக கருதியவர், கல்வி கண் திறந்த கர்ம வீரர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளில் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். கல்வி கண் திறந்த வள்ளல் பெருந்தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளுக்கு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கர்ம வீரர் காமராஜர் விதைத்த கல்வியின் விதை காலங்களை தாண்டி இன்னும் கனிகளை தருகிறது. அந்த மாமனிதரின் திருவுருவத்திற்கு இன்று மரியாதை செலுத்த வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் காமராஜர் அவர்கள் போற்றி கொண்டாடும் தலைவராகவும் வழிகாட்டும் ஒளியாகவும் திகழ்கிறார் என்பதும், உயர்ந்த தலைவர்களின் சிந்தனைகள் காலத்தால் அழிவதில்லை, தலைமுறைகளை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாக நிலைத்திருக்கின்றன என்பதற்கும் ஒரு அழகிய எடுத்துக்காட்டு இத்தருணம். யாருமே இல்ல பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் தற்போது சென்னை பல்லவன் எதிரே உள்ள காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? யாரெல்லாம் இந்த நிகழ்வில் இருக்காங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 124வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் சென்னை பல்லவன் சாலை எதிரே இருக்கக்கூடிய ஜிம்கானா கிளப் இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த காமராஜர் சிலைக்கு அருகே வைக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில தமிழக அரசினுடைய முக்கியமான அமைச்சர்கள், சட்ட சபாநாயகர், அதே போன்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர்களை பொறுத்தவரையில ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், என் ஆனந்த், அதே போல ராஜ்மோகன், வெங்கடரமணன், அருண்ராஜ் உள்ளிட்ட அமைச்சர்களும், அதே போல கூட்டணி கட்சியினுடைய அமைச்சர் சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஷாஜகான், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி, சபாநாயகர் JCD பிரபாகர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு முதலமைச்சருடன் சேர்ந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் அமைச்சர் ராஜ்மோகன் காமராஜர் புகழ் ஓங்குக என கோஷம் எழுப்ப முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அந்த கோஷத்தை வழிமொழிந்து கோஷமிட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தலைமைச் செயலகம் சென்று கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்துல அவர் அங்க இருக்கக்கூடிய மக்கள் குறை தீர்ப்பு செல் CM செல் முதலமைச்சருடைய தனிப்பிரிவை நேரில் ஆய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் உடனடியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்தும் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்கிறார். இந்த நிகழ்ச்சி என்பது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பல்லவன் நிலம் இருக்கக்கூடிய காமராஜர் சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.